நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மையை பாஸ்கர் ஐயா அவர்கள். அதாவது பல பேருக்கு இதுல கலைச்சக்கரம் நண்பர்கள் தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1000 ரகங்கள் இன்னைக்கு நெல் ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் என்பதே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிற இந்த காலகட்டத்துல 1000 ரகங்களுக்கு மேலாக பாதுகாத்து இன்றைக்கு 1000 நெல் ரகங்களை பயிரிட்டு இன்றைக்கு உலக வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மக்களுக்கும் நல்ல ஒரு இயற்கை வழி வேளாண்மை விவசாயத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அந்த இயற்கை அரிசி வகைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெல் ரகங்களுக்கும் ஒவ்வொரு அரிசி ரகங்களுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை, எவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தவை என்பதை பற்றியும் தெளிவான விளக்கத்துடன் நமக்கு வந்து செஷன் கொடுக்க இருக்கிறாங்க. உண்மையிலுமே இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த அரிசி யூஸ் பண்ணணும், எந்தெந்த அரிசி எந்தெந்த உடல் உபாதைகளுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. ஆனா எந்த ரகங்களை, எந்த அரிசி ரகங்களை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சிறப்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புத நிகழ்வை கொடுக்க காத்திக் கொண்டிருக்கும் இயற்கை வழி வேளாண்மை காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சார் கொஞ்சம் வீடியோல வாங்க சார். நான் ஐடி எனக்கு தெரியல. பாஸ்கர் தான். ஓகே ஓகே. சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஓகே. வணக்கம். காலை சக்கரம் நிகழ்த்தக்கூடிய இந்த 48 நாள் சிறப்பு நிகழ்வுல உங்க அனைவருடனும் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியானது காலை சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய காரைக்காலை சேர்ந்த ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களால் மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. இதில் யோகாசனம் உட்பட பல ஆசான்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் வருங்கால ஆசான்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் என்னுடைய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து இன்று இயற்கை வழி வேளாண்மை குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களால் இயற்கை வழி வேளாண்மை மூலமாக விளைவிக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த பல நன்மைகள், மருத்துவ குணங்கள் குறித்து நம்ம விரிவாக இன்று நிகழ்ச்சியில நம்ம வந்து பார்ப்போம். முதலாவதாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பத்தி ஒரு சிறிய அறிமுகத்தோடு இந்த
உரையை நான் துவங்கலாம் என்று இருக்கேன். இன்று பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்மாழ்வார் அவருடைய ஒரு பெரிய அரும் செயல் மூலமாக இயற்கை வழி வேளாண்மை என்பது பெரிய அளவிற்கு இன்று மக்களிடையே, குறிப்பாக உழவர்கள் மத்தியில ஒரு எழுச்சியோடு இயற்கை வழி வேளாண்மை, இந்த இயற்கை வழி வேளாண்மை என்ற ஒரு சொல்லையே அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த இயற்கை வழி வேளாண்மை என்றால் என்ன? அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இயற்கை வழி வேளாண்மைனா என்ன என்பது பற்றி பார்ப்போம். இந்த இயற்கை வழி வேளாண்மை என்பது நம்ம ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி எந்த விதமான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல் இயற்கையாகவே ஒரு அவர்கள் குறிப்பாக உழவர்கள் வாழ்ந்த பகுதியிலேயே கிடைக்கக்கூடிய விதை, இடுபொருள்கள், அதாவது தொழு உரம் போன்ற விஷயங்களை பயன்படுத்தி அவர்களுடைய விதை, அவர்கள் இருந்த இடத்திலேயே கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை தொழு உரமாக பயன்படுத்தி எப்படி இயற்கை வழி வேளாண்மை செய்தார்களோ, அதே நுணுக்கத்தை, அதே வழிமுறையை கையாள்வதுதான் இயற்கை வழி வேளாண்மை. எந்த விதத்திலும் எந்தவித ஒரு பொருள்களுக்காகவும் அந்நியர்களிடம் சென்று கையேந்தாமல் உழவர்களே தங்களுடைய விதைகளையும் கையிருப்பில் வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று தாங்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்கள் வீட்டிற்கு தேவையான மாடுகள் இருக்கும். அது நிலத்தை உழுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மாடுகள் இருக்கும். அதே போன்று பால் தருவதற்கான மாடுகள் இருக்கும். அவைகள் கொடுக்கக்கூடிய கழிவுகள், அதே போல கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு என்று அவர்கள் இருந்த இடத்திலேயே அனைத்தும் இருக்கும். அதே போல கொல்லை பகுதியிலேயே ஒவ்வொரு வீட்டிற்கும் கொல்லை பகுதியிலேயே காய்கள் பயிர்கள் செய்யக்கூடிய இடமும் ஒதுக்கி இருப்பாங்க. அங்கேயே அவைகளை உற்பத்தி செய்து ஒரு தற்சார்பான ஒரு இன்பமயமான வாழ்க்கையை வாழ்ந்த காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வழி வேளாண்மை என்பது ஒரு 50லிருந்து ஒரு 75 ஆண்டுகளுக்குள்ளாக பெரும் மாற்றம் அடைந்து விதை, இடுபொருள்கள், பூச்சி கொல்லி மருந்துகள் என்று அனைத்திற்குமாக நம்ம வியாபார ஒரு சந்தையை விரிவுபடுத்தியதன் மூலமாக உழவர்கள் பெரும் கடனாளியாக மாறினார்கள். ஏனென்றால் இவை அனைத்தையும் வெளியில் இருந்து பெறும்போது அனைத்துக்கும் அதிகப்படியான பொருள் செலவு ஏற்பட்டது. அதன் நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயமும் உழவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்று மீண்டும் இந்த இயற்கை வழி வேளாண்மை என்பது கையில் எடுக்கப்பட்டதன் மூலமாக மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நம் கையிலேயே விதை இருந்ததோ, இடுபொருள்கள் இருந்ததோ, தொழு உரம் இருந்ததோ, அனைத்து சூழல்களும் இருந்ததோ, அதை மீண்டும் இந்த இயற்கை வழி வேளாண்மை என்பது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆரோக்கியம் என்பது உழவர்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் சமுதாயமும் இன்று மிகப்பெரிய ஒரு ரசாயன கலப்பு ஏற்படுத்தப்பட்ட உணவு முறைகளை நாம் கையாளும் போது மிகப்பெரிய ஒரு நோய் சூழலுக்கு மக்கள் உருவாக வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்தும் இந்த மக்களை நல்ல உணவு கொடுப்பதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு சூழலும் உருவாகி இருக்கு. இதுதான் இந்த இயற்கை வழி வேளாண்மையினுடைய ஒரு அருப்பெரும் செயல். அதற்கு முதன்மையாக நாம் இந்த நேரத்திலே நம்மாழ்வார் அவர்களுக்கு அவரை நினைவை கூறி இது போன்ற நிகழ்வுகளில் அவருடைய பெருமைகளையும் அவருடைய செயல்களையும் நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதும் மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கு. அதன் வழியில தான் நெல் ஜெயராமன் போன்றவர்கள் எல்லாம் இந்த நெல் ரகங்களை மீட்டெடுத்து அவைகளை மக்களிடம், அது குறிப்பாக உழவர்களிடம் அதை பரப்புரை செய்யக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் அதற்கு பிறகு வரக்கூடிய பலாயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த மரபு நெல் ரகங்களாக இருக்கட்டும், காய்கறி பழ விதைகளாக இருக்கட்டும், மரப்பயிர்களாக இருக்கட்டும், அனைத்தையும் எடுத்து இன்று கையாண்டு கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் பகுதியில நாங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒன்றில் துவங்கி, குறிப்பாக சொல்ல வேண்டும் 3 ரகத்துல துவங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேற்பட்ட மரபு நெல் ரகங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு ஆண்டும் இப்போ இந்த நடக்கக்கூடிய ஆவணி மாதம் துவங்கி விதைகளை விடைய ஆரம்பிச்சு, அதே போல பொங்கல் வரும்போது நம்ம அதை அறுவடை பணிகளையும் நம்ம செய்யறோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு பணி.
இந்த மரபு நெல் ரகங்களை வந்து பாதுகாக்கும் போது அதனுடைய குணநலங்கள், மருத்துவ குணங்கள் என்று அவைகளையும் ஆய்வு செய்து, அதையும் வந்து மக்கள் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலையும் எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த காரைக்கால் பகுதியிலும், தமிழ்நாடு முழுவதும் சென்று அந்த நெல் ரகங்களை காட்சிப்படுத்துவது, அதனுடைய மருத்துவ குணங்கள் குறித்து எடுத்துரைப்பது போன்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியாக நம்ம காலை சக்கரம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுலையும் இன்று கலந்து கொண்டு உங்கள் அனைவரோடும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்த காரைக்கால் வட்டாட்சியர் திரு குணபாலன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம ஒரு சில நெல் ரகங்கள், அதாவது மருத்துவ குணங்கள் பத்தி பார்ப்போம். அரிசியினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்ப்போம். அதுல முதலாவதாக இந்த வாசனை சீரக சம்பா என்று சொல்லக்கூடிய அந்த ரகத்திலிருந்து துவங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய மண்ணில் வாழ்ந்த மகான் வள்ளல் பெருமான் ஐயா அவர்கள் சொல்லும்போது, வாசனை சீரக சம்பா முதற்பட்சம், நேராத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள் என்று சொல்றார். அப்படி அவர் முதல் பட்சம் என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்றால், வாசனை சீரக சம்பா முதற்பட்சம் என்று சொல்கிறார். மனிதர்கள் அனைவரும் உண்ண வேண்டிய ஒரு முதன்மையான உணவு வாசனை சீரக சம்பா என்று சொல்கிறார். அதே போன்று நேராத பட்சத்தில், அதாவது கிடைக்காத பட்சத்தில் மத்த சம்பா அரிசிகள் என்று சொல்கிறார். அந்த சம்பா அரிசிகள் என்றால் இந்த சம்பா போகத்தில், சம்பா பட்டத்தில் விளையக்கூடியது. அது இந்த ஆடி மாசம் துவங்கி அதன் பிறகு தை மாதம் முடியக்கூடிய இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாத காலம் இந்த சம்பா பருவத்தை குறிக்கும். இந்த சம்பா பருவம் என்பது நம்மளுடைய ஒரு பருவ காலம். இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான பல பருவ காலங்கள் இருந்தாலும், தமிழ்நாட்டிற்கு ஒரு தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை கிடைத்து ஒரு நல்ல விதமான தட்பவெப்ப சூழ்நிலை நிலவக்கூடிய காலகட்டத்தில் விளையக்கூடிய பயிர்கள் சத்துள்ளதாகவும், நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால்தான் இந்த சம்பா அரிசிகளை நாம் முக்கியமாக தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதில் முதன்மையாக இந்த வாசனை சீரக சம்பா பற்றி குறிக்கும்போது, இதைதான் நாம் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், இந்த உணவு வந்து மிகவும் எளிமையாக, இந்த அரிசி ரகம் மிக சாதமாக, சோறாக நீங்கள் வடித்து சாப்பிடும்போது மிக எளிதாக செரித்துவிடும். நல்ல இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். அதே போன்று வாயு வாயு தொல்லை, குறிப்பாக இன்று நிறைய பேர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் வாயு தொல்லை. அந்த வாயு தொல்லையை வந்து நீக்கக்கூடிய ஒரு அரிசி. அதே போன்று வயிறு புண் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு வந்து அந்த வயிறு புண்ணை ஆற்றிக்கொள்வது என்பது மிகவும் ஒரு கடுமையான ஒரு வேலையாக இருக்கும். அதாவது அதை மருத்துவம் செய்து கொள்வது என்பது மிக கடுமையானதாக இருக்கும். அதனால் இந்த உணவே மருந்து என்கிற அடிப்படையில் இந்த சீரக சம்பா அரிசி, அதுவும் குறிப்பாக வயிறு புண்ணு, சீரற்ற குடல் இயக்கம், வாயு தொல்லை, செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருப்பவர்கள் இந்த வாசனை சீரக சம்பா புழுங்கல் அரிசியை எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய ஒரு தீர்வை அவர்கள் காண முடியும். ஓரிரு நாட்களிலேயே. ஒருவேளை 2 வேளை உணவு உண்ட உடனேயே இந்த நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவதை நம்ம முழுமையாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்திய அந்த அரிசி வயிறு புண்ணை குணப்படுத்தும். அதே போன்று இளம் வாதம் என்று சொல்கிறார். அகத்திய பெருமான் சொல்லும்போது இளம் வாதத்தை போக்கும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் இந்த சீரக சம்பா அரிசி. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய இந்த நோய்கள் இருப்பவர்கள் புழுங்கல் அரிசியை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை அரிசி என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம். அது பச்சை அரிசி என்பதில் வந்து ஒரு சுத்த உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல் இருக்கிறதுனால, அது எல்லோருக்கும் அந்த உடல் உஷ்ணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அரிசி சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் ஏற்படும்போது, அந்த உஷ்ணம் வயிறு புண்ணு, வாய்த்தொல்லைகள் எல்லாம் இருந்தால் மேலும் அதை சிக்கலாக ஆக்கும் என்பதால், பச்சை அரிசியை வந்து நம்ம தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அரிசி. குழந்தைகளுக்கு குறிப்பாக தாய்ப்பால் ஊட்டக்கூடிய குழந்தைகளுக்கு முதல் உணவாகவும் இந்த சீரக சம்பா அரிசி 1 வயதிலிருந்து 6 மாதத்திலிருந்தே கொடுக்கலாம். ஒரு வயதுக்கு மேல் வந்து
நன்றாகவே அதை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி. அடுத்தது நம்ம குழந்தை என்று சொல்வதால் 2வதாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு இன்று குழந்தைகள் தான் மிகப்பெரிய ஒரு பிறக்கும் போதே வந்து பல சிக்கல் கூட பிறக்கிறத நாம் பல இந்த அரிசியோடைய மருத்துவ குணங்களுக்காக அணுகி கேட்பவர்களிடமிருந்து நான் தெரிந்து கொள்கிறேன். அதனால வந்து குழந்தைகள் என்பவர்களுக்கு இன்று பிறக்கும் போதே நீரிழிவு நோய் போன்ற மிகப்பெரிய சிக்கலோடு பிறக்கிறார்கள். அப்படி பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த பால் குடல் வாழை என்று சொல்லக்கூடிய ஒரு அரிசி இருக்கு. இந்த அரிசிய தான் வந்து முதல் உணவாக நம்ம வந்து குடுக்கணும். இந்த பால் குடல் வாழை என்று சொல்லக்கூடிய இந்த அரிசி பாலுக்கு நிகரான, அதாவது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு அரிசி. இதை தாய்மார்களும் எடுத்துக்கொள்ளலாம். பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கும் முதல் உணவாக இதை வந்து நம்ம குடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்திய இந்த அரிசி வந்து 6 மாத குழந்தையிலிருந்தே நீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கேரட் போன்ற ம் காய்களை வந்து நம்ம வேக வைத்து மசித்து கொடுப்போம். அதுபோன்று அந்த அளவிற்கு வந்து இந்த அரிசியை நன்றாக ஊற ஊற வைத்து அரைத்து அல்லது வேக வைத்து அதன் பிறகு நன்றாக குழைத்து அந்த குழந்தைகளுக்கு எந்தவித கலப்பும், அதாவது காய்கள் மட்டும் வேணுமென்றால் கலந்து கொடுக்கலாம். அ உப்பு கலந்து, காய்கள் கலந்து சுவையாக அவர்களுக்கு வந்து கொடுக்கலாம். அது சிறிய அளவுல முதல் உணவாக ஒரு 6 மாதத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தும்போது, இந்த குழந்தைகளுடைய இந்த செரிமான மண்டலம் என்பது பலப்படுகிறது. அதேபோன்று அவர்களுடைய உடல் ஆற்றல் என்பதும், ஏன்னா ஒரு 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 ஆற்றல் பெற வேண்டும் என்றால், உடல் பலம் பெற வேண்டும் என்றால், அவர்களுடைய செரிமான சக்தி என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு தகவல் என்ன என்றால், அ மனிதர்களுடைய அ எ 2வது மூளை, அதாவது செகண்ட் பிரெயின் ஆஃப் த ஹியூமன் என்று சொல்வார்கள். மனிதர்களுடைய 2வது மூளையாக வயிறு தான் வந்து இருக்கு என்று சொல்கிறார்கள். இதை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம முன்னோர்கள் தெரிந்து வைத்ததனால தான், வயிறுக்கு வந்து சரியான உணவை கொடுக்க வேண்டும் என்பதில வந்து ஒரு சரியான திட்டமிடுதலோடு, வழிகாட்டுதலோடு வழிகாட்டுதலோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த அ பாரம்பரிய அரிசியான இந்த பால் குடல் வாழையை கொடுக்கும்போது, அது சரியான செரிமான ஆற்றலை கொடுக்கிறது. அதன் மூலமாக அ உடலுக்கு செல்ல வேண்டிய அனைத்து உறுப்புகளுக்கும் சரியான சத்துக்களும், அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்களும் செல்லும்போது, உடல் வந்து ஒரு பலம் பெறுகிறது, பொலிவு பெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் இந்த பால் குடல் வாழை. இந்த அரிசிய வந்து நம்ம அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வயிறு உபாதைகள் வயிறு உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக நல்ல நிலையில இருப்பவர்களும் இந்த அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாரம்பரிய அரிசிகள் என்று சொல்லும்போது, அனைத்து அரிசிகளுமே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்வோம். அது அம் குறைந்த குறியீடு கொண்டது. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது இரத்த சர்க்கரை அளவு வந்து நம்ம உடல்ல வந்து எப்படி சேர்கிறது? அதாவது உணவை எடுத்துக்கொண்ட பிறகு, அது வந்து உணவில் எப்படி அ சேர்கிறது? எப்படி மெதுவாக, பொறுமையாக சேர்கிறதா? அல்லது வேகமாக இரத்தத்தோடு அந்த சர்க்கரை அளவு சேர்கிறதா? என்பதை குறிக்கக்கூடியது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம். அதுல இந்த அ ந பா பாரம்பரிய அரிசிகள், பொதுவாக அனைத்து அரிசிகளுமே இந்த லோ கிளைசிமிக் குறியீடுகளை கொண்டது. அதாவது குறிப்பாக 48ல் துவங்கி அ 55 அல்லது 58 அந்த அளவுக்குள்ளாகவே இந்த மரபு அரிசிகள், அதாவது பாரம்பரிய அரிசிகள் அனைத்துமே தங்களுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ்களை கொண்டதாக இருக்கும். அதே இந்த நவீன அரிசிகள், இப்போது ஒட்டுரக அரிசிகளாக நம்ம சொல்லக்கூடிய அனைத்து வகை அரிசிகளுமே அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 70லிருந்து 80 என்கிற அளவுக்கு சராசரியாக இருக்கும். அதனால தான் அரிசியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அரிசியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. எந்த அரிசியை சாப்பிடக்கூடாது என்று சொல்ல வேண்டும். எந்த அரிசியை சாப்பிட வேண்டும் என்றும் சொல்ல வேண்டும். அப்ப நம்ம மரபு அரிசிகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 48 டூ 58 என்று இருக்கக்கூடிய இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அரிசிகளை உட்கொள்ளும்போது, உங்களுடைய சர்க்கரை அளவு உடலிலே வந்து அதிகரிக்காது. இரத்த சர்க்கரை அதிகமாக இருந்தாலும், அதுவும் வந்து சரியான ஒரு நிலைக்கு வரும். இது போன்ற பல மருத்துவ பண்புகளை இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து கொண்டிருக்கிறது.
அதோட இந்த பாரம்பரிய அரிசிகள்ல எல்லா அரிசிகளிலேயுமே சத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக விட்டமின்ஸ், மினரல்ஸ் அது போன்ற விஷயங்கள், தாது உப்புக்கள், தாது சத்துக்கள்னு சொல்லுவோம். அது அனைத்துமே இருக்கிறது. அதேபோல இந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே பல நிறமுடையதாக இருக்கும். சிவப்பு நிறமாக இருக்கும், ஊதா நிறமாக, கருப்பு கவுனி என்று சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடர் ஊதா நிறமாக இருக்கும். அது பார்வைக்கு நமக்கு கருப்பாக இருப்பதால், நம்ம அத கருப்பு கவுனி என்று அழைக்கிறோம். ஆனா அதனுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், அது வந்து பார்த்துட்டீங்கன்னாக்கா, ஊதா நிறமாக, கரு ஊதா நிறமாக இருக்கும். அடர்ந்த ஊதா நிறமாக இருக்கும். அதனால நம்ம கருப்பு கவுனின்னு சொல்றோம். அத நம்ம தண்ணீல எடுத்து ஊற வைக்கும்போது, அந்த நீர் வந்து ஊதா நிறமாக இருக்கும். பலர் கூட கேட்பாங்க. இது மாரி சாயம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது சாயம்லாம் போல. அதனுடைய இயற்கையான ஒரு சாயம். இயற்கையே அதற்கு கொடுத்த சாயம் அது. அதுதான் அந்த நிறம். அதேபோல சிவப்பரிசிகள ஊற வச்சோம்னா, சிவப்பான குறிப்பா அந்த மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருங்குருவை, பூங்கார் போன்ற அரிசிகள் எல்லாம் சிவப்பு நிறமாக அதனுடைய சாயம் சற்று இறங்கி இருக்கும். அது கருப்பு கவுனியில தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அத நிறைய ஆந்தோசைனின் நிரம்பிய அரிசி என்று சொல்கிறோம். இந்த அ ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு, அ கேன்சர் போன்ற செல்களை அழிக்கக்கூடிய தன்மையும், நீரிழிவு போன்ற விஷயங்களை குறைக்கக்கூடிய தன்மைகளும், ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் இந்த கருப்பு கவுனி போன்ற அரிசிகளுக்கு வந்து இருக்கு. அதனால நீரிழிவு நோய் உடையவர்கள் அனைவருமே இந்த கருப்பு கவுனி அரிசிய வந்து நிறைவாக நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 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 நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து தனியாகவோ, அல்லது மற்ற அரிசிகளுடைய கலந்து பெரும்பகுதி வந்து நம்ம கஞ்சி முறையில தான் இந்த அரிசிய எடுக்க முடியும். ஏன்னா, இந்த அரிசி வந்து ஊற வச்சு ஒரு 4லிருந்து 5 மணி நேரம், அதற்கு அதிகமாக போகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. 4லிருந்து 5 மணி நேரம், அதிகபட்சமாக 6 மணி நேரம் ஊற வைத்து, நீங்க அரைத்து அதை கஞ்சாக வைக்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வேகும். வெந்த பிறகும் அதனுடைய சூட்டுல வந்து ஒரு சூடாகவே ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வைத்திருந்து, அது ஆறி நம்ம குடிக்கும் பக்குவத்து வரும்போது அதை குடிப்பது நல்லது. அப்படி குடிக்கும்போது அதனோடு தேங்காய் பால் கலந்து கொள்ளலாம். அதேபோல மோர் கலந்து கொள்ளலாம். காலையில எடுத்துக்கொள்ளும்போது தேங்காய் பால், மோர் போன்றவற்றை நம்ம கலந்து எடுத்துக்கொள்ளும்போது, அதனுடைய மருத்துவ குணங்களும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த மரபு அரிசிகளை நாம வந்து எடுத்துக்கொள்ளும்போது, ஓ வயிறுல ஏற்கனவே மனிதனுடைய 2வது மூளை என்று நம்ம வயிற குறிப்பிடுறோம் இல்லைங்களா? அந்த உடலுக்கு வந்து குறிப்பா வயிறுல வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லது செய்யக்கூடிய அ நுண்ணுயிரிகளை, அதாவது பாக்டீரியாக்களை வந்து வயிறு பகுதியில அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கு உண்டு. அதுவும் குறிப்பாக காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, பூங்கார் இது போன்ற அரிசிகளை தூய மல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, வாழைப்பூ சம்பா, மணி சம்பா, செம்புளி சம்பா என்று சம்பா மோசனம், கைவரச் சம்பா என்று சொல்லக்கூடிய பல அரிசிகள் இருக்கு. இதை அனைத்தையுமே நம்ம பழைய சாதமாக எடுத்துக்கொள்ளும்போது, அதுக்கு வந்து மொத நாளே நம்ம வடிச்சு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை இரவே வடித்து, ஆற வைத்து, தண்ணீர் ஊற்றி வைத்திருந்து, மறுநாள் காலையில நம்ம அத சாப்பாடா, சோறாக நம்ம பழைய சோறாக எடுக்கும்போது, அம் இதற்கு பல மருத்துவ தன்மைகள் வந்து உண்டு. அதுவும் குறிப்பாக இந்த ப்ரோபயோடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அ வளப்படுத்தி கொடுக்கும், அதிகப்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக செரிமான மண்டலங்கள் வலுப்பெறும். உடலில் இருக்கக்கூடிய உள்ளவயங்கள் அனைத்துமே பலம் பெறும். குறிப்பாக மூளை போன்ற அதனுடைய செயல்திறன்கள் வந்து சிறப்பாக இருக்கும். வயிற தான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். பல பேரும் வந்து நம்ம தலை வலிக்குது அல்லது கை வலிக்குது, மூட்டு வலிக்குது என்று சொல்லும்போது, தலைவலிக்கோ, கால் வலிக்கோ, மூட்டு வலிக்கோ மருத்துவம் பார்த்துக் கொண்டிருப்போம். ஆனா, பிரச்சனை எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறுல தான் இருக்கும். இப்ப வயிற நம்ம சரி பண்ணி, வயிறுக்கு சரியான ஒரு உணவை கொடுக்கும்போது, அது இயல்பாகவே சரியாக இத வந்து நமக்கு வந்து நன்மைகளை ஏற்படுத்திவிடும். உடல் வந்து ஆரோக்கியத்த வந்து கொடுக்க ஆரம்பிச்சுரும். அதனால வந்துட்டு நம்ம இந்த மரபு உணவுகளை வந்து தினமும் உட்கொள்ளும்போது, நமக்கு வந்து பல நன்மைகளை வந்து இந்த அரிசி ரகங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதை இன்று கண்கூடாக பலருக்கும் கொடுத்து, அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய செய்திகளிலிருந்து நாம்
அறிய முடிகிறது. அதனால கருப்பு கவுனி போன்ற அரிசிகளை அம் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா, அந்த கருப்பு கவுனிய பத்தி நம்ம பேசணும்னாலே ஒரு 1/2 மணி நேரம் நம்ம பல விதமான செய்திகள் அந்த அரிசிய பத்தி நம்ம சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே நெறைய இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம வாய்ப்பு இருக்கும்போது விரிவாக பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பெண்கள். பெண்கள் என்று சொல்லும்போது, இன்று பெரும்பாலான அ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த பிசிஓடி போன்ற பிரச்சனைகள், அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள், குழந்தை பிறப்பதில் கருப்பை கட்டிகள் என்று பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் நம்ம வந்த பிறகு இந்த அரிசிகளால் எந்த அளவிற்கு நமக்கு குணப்படுத்த முடியும் என்பதில சில கேள்விகள் இருந்தாலும், இந்த மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியும், பூங்கார் அரிசியும் சேர்த்து எடுக்கும்போது மாதவிடாய் பிரச்சனைகள் போன்றவை வந்து முழுமையாக நீங்கி அவர்கள் இயல்பு நிலைக்கு வருவதை பார்க்க முடிகிறது. அதேபோல கருப்பை நீ நீர்க்கட்டிகள் போன்றவற்றை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பூங்கார் அரிசி, அதேபோல கருப்பு கவுனி அரிசி போன்றவற்றை எடுக்கும்போது அவைகளை வந்து வராமலே வந்து நம்ம தடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் இந்த பூங்கார் அரிசி. அதோடு இல்லாமல் இந்த பூங்கார் என்பதை ஒரு பெண் குழந்தைகளுக்கு வந்து சிறு வயது முதலே ஒரு 3லிருந்து 5 வயதிலிருந்தே இந்த அரிசிகளை நாம் கொடுக்கும்போது, அந்த பெண் குழந்தைகளுக்கு சரியான வயதிலே வந்து பருவமடைதல், அதேபோன்று திருமணம் ஆன பிறகு அ கரு உருவாதல், இன்று பலருக்கும் வந்து குழந்தை பிறப்பது என்பதே ஒரு சிக்கலான ஒரு நிலையாக உருவெடுத்திருக்கிறது. அதுபோன்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல், அவர்களுக்கு வந்து கரு உருவாகுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை வந்து அந்த கருப்பை வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த பூங்கார் அரிசி வந்து ஏற்படுத்தும். அதேபோன்று நீர்ப்பை கட்டிகள் எல்லாம் வராது. அ அது அதோடு இல்லாமல் கரு உருவாகும், குழந்தை சிறப்பாக கருவில் வளரும். அதேபோன்று சுகப்பிரசவம் ஆகும். அதேபோன்று குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க, தாய்ப்பால் வந்து நிறைய கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் இந்த பூங்கார் அரிசி. இந்த தாய்ப்பால் என்று சொன்னதுமே நம்ம வந்து சில அரிசிகளை வந்து முக்கியமாக நம்ம அந்த சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பூங்கார் அரிசி ஏற்கனவே சொன்னது போல பால்குடல் வாழை. குழந்தைக்கு கொடுப்பது போன்று பாலூட்டும் தாய்மார்களும் இந்த பால்குடா வாழை அரிசியை எடுத்துக்கொள்ளலாம். பால்குடல் வாழை, பூங்கார், அதேபோன்று சூரக்குறுவை, 60ஆம் குருவை, கல்லுண்டை சம்பா, அப்புறம் நீலம் சம்பா, பிசினி போன்ற அரிசிகளை வந்து தொடர்ந்து சிறு வயது முதலே பெண்கள் எடுத்துக்கொள்வது என்பது மிகவும் ஒரு பொருத்தமானதாக இருக்கும். அவர்களுடைய பல்வேறு உடல்நலம் சார்ந்ததாக இருக்கும். இடுப்பு வலி, பிசினி போன்ற அரிசிகளை சொல்லும்போது, அது வந்து சுகப்பிரசவம் ஆவதற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த அரிசியாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட அ வழக்குழைந்து போயிட்டுன்னு தான் சொல்லணும். அந்த அரிசிகளை பற்றிய பலன்கள்லாம் இன்று இல்லை. இன்று நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் போன்றவர்கள் அதை மீட்டு கொடுத்திருந்தாலும் கூட, அதை பல விவசாயிகள் ஆர்வத்தோடு அ அதை வந்து உற்பத்தி செய்து மக்களிடையே எடுத்துக்கொண்டு அதை விற்பனைக்கு போகும்போது, அதற்கான வரவேற்பு இல்லை என்கிறபோது, அதை பெரும்பாலான விவசாயிகள் ஏன்னா எந்த ஒரு பொருள் உற்பத்தி செய்தாலும், அது வந்து விற்பனையாக வேண்டும். அது விற்பனையாகவில்லை என்றால் அவருக்கு பெரிய பொருள் இழப்பு ஏற்படும். அந்த பொருள் இழப்பு என்று வரும்போது, அவர்கள் அந்த விதையையே கைவிட்டு விடுகிறார்கள். அப்படிதான் நம்ம நாட்டில கிட்டத்தட்ட 1,20,000 வகையான நெல் ரகங்கள் ஆவணப்படுத்தப்பட்டது மட்டுமே. இந்தியா முழுவதும் 1,20,000 வகையான பாரம்பரிய மரபு நெல் ரகங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருந்தது. அவைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தாதன் காரணமாக தான், அவை அனைத்துமே அழிவு நிலைக்கு போய்விட்டது. அதை தான் வந்து இன்னைக்கு மீண்டும் மீட்டெடுத்து நம்ம பாதுகாத்து அதனுடைய மருத்துவ குணங்கள், அதனுடைய சிறப்புகள், அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு மக்களிடையே பரப்பினார்கள். அதுவும் தகுந்த வரவேற்பு இல்லாத காரணத்தினால், பல ரகங்கள் வந்து இன்று உழவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதுகாப்பு என்கிற அடிப்படையிலே மட்டும் அந்த விதைகள் எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். பிசினி போன்ற ரகங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். அந்த அரிசி ஏன் பிசினி என்றால், இருக்கக்கூடிய நம்ம தமிழக ப பகுதி, அதாவது வட்டார நெல் என்று சொல்வார்கள். வட்டார நெல் என்று சொல்லும்போது, நம்ம தமிழ்நாட்டுல பரவலாக திருவள்ளூர் மாவட்டம் போன்ற பகுதிகள் எல்லாம் அந்த ரகத்த வந்து பயிரிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அதிக பிசுபிசுப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். அப்படி அந்த உணவை எடுத்துக்கொள்ளும்போது, உடலிலே வந்து இந்த மஜ்ஜை என்று சொல்வார்கள் இல்லையா? எலும்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை, மஜ்ஜை என்று சொல்வார்கள். அதுல வந்து அது ஒரு நல்ல ஒரு
ஒரு அந்த மஜ்ஜை என்பது பிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். அப்ப ம், சுகப்பிரசவம் ஆகும்போது அந்த உடல் வலி என்பதே இல்லாமல் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு அதெல்லாம் ஒரு காரணம். அந்த அளவுக்கு அந்த அரிசி வந்து உடலுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கும். அதே போன்றுதான் இந்த நீலம் சம்பா, சூரக்குருவை இது போன்றதெல்லாம். இந்த சூரக்குருவை எல்லாம் கொண்டோம் என்றால், உடல் வந்து ஒபேசிட்டி என்று சொல்வார்கள். உடல் பருமனாதல். அவைகளெல்லாம் இந்த சூரக்குருவை அரிசி, பூங்கார் அரிசி போன்ற அரிசிகள் வந்து தடுக்கும். 60ஆம் குருவையும் வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த அரிசியாக இருக்கும். இப்ப சொல்லப்பட்ட எல்லா அரிசிகளுமே வந்து உடல் பருமனாதலையும் தவிர்க்கும். உடல் எந்த முதுகு வலியா இருந்தாலும், மூட்டு வலியாக இருந்தாலும், கழுத்து வலியாக இருந்தாலும், எந்த விதமான எலும்பு சார்ந்த வலிகளும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். எலும்பு என்று வரும்போது நரம்பு என்று சொல்ல சொல்ல வேண்டும். அந்த நரம்புக்கு சிறப்பான ஒரு அரிசி என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த மாப்பிள்ளை சம்பா என்று சொல்லக்கூடிய இந்த அரிசி வந்து எப்படி பெண்களுக்கான ஒரு அரிசியாக நம்ம பார்த்தோமோ, ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா இன்று பரவலாக பூங்கார் பற்றியும், மாப்பிள்ளை சம்பா பற்றியும், கருப்பு கவுனி பற்றியும் அ பரவலாக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த அரிசிகள் எல்லாம் வந்து நல்ல அளவிலேயே வந்து உற்பத்தியாகிற எந்த அளவுக்கு இந்த வகையான அரிசிகள் தான் நிறைய உற்பத்தி ஆகுது. இந்த அரிசிகள் எல்லாமே நல்ல விற்பனை வாய்ப்பையும் பெற்றிருக்கு என்று தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரிசையில இந்த மாப்பிள்ளை சம்பா. இருப்பினும் ஒரு மேலோட்டமான சில தகவல்களை இதை பற்றி சொல்லணும். ஏன்னா, இன்று நீரிழிவு நோய் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது, இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து நம்ம ஒரு வேளை உணவாக கஞ்சாகவோ அல்லது சோறாகவோ நிறைய பேர் என்ற மரபு அரிசிகளை வந்து தீட்டாத அரிசி என்று நம்ம கடைகள்ல கிடைக்குது. தீட்டாத அரிசி தான் நம்ம கேட்கிறோம். அப்படி இந்த தீட்டாத அரிசிய வந்து பலருக்கும் எப்படி சோறாக வடித்து சாப்பிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அது வடித்து சாப்பிட வேண்டுமா? குக்கரில் வடித்து சாப்பிட வேண்டுமா? பச்சையாக சாப்பிட வேண்டுமா? புழுங்கலாக சாப்பிட வேண்டுமா? என்று. நான் ஏற்கனவே சொன்னது போல, அ உடல் உபாதைகள், அதாவது உடல் உபாதைகள் என்றால் செரிமானம் போன்ற பிரச்சனைகள், வயிறு புண்ணு போன்ற பிரச்சனைகள் உடையவர்கள் பச்சை அரிசியை தவிர்த்துவிட்டு புழுங்கல் அரிசி வகைகளை நம்ம எல்லா அரிசிகளையுமே எடுத்துக்கொள்ளலாம். அதேபோன்று தீட்டிய அரிசியா, தீட்டாத அரிசியா என்று சொல்லும்போது, அரை தீட்டல் என்கிற அரிசிய வந்து நம்ம எடுத்துக்கொள்வது சோறு வடித்து சாப்பிடுவதற்கு மிக சிறந்ததாக இருக்கும். கஞ்சி வைத்து சாப்பிடுவதற்கும், இட்லி, தோசை போன்ற பதார்த்தங்களை செய்வதற்கும், புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை எ என்று முறுக்கு, அதிரசம் என்று பல்வேறு உணவு முறைகளை நம்ம இதுல செய்ய முடியும். அப்படி செய்யும்போது தீட்டப்படாத அரிசிகளையும் நாம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாப்பிள்ளை சம்பால வந்து பாத்தீங்கன்னா, அதனுடைய நிறம் வந்து சிவப்பு நிறமாக இருக்கும். கருப்பு கவுனி வந்து எப்படி ஊதா நிறமாக இருக்கிறதோ, இந்த மாப்பிள்ளை சம்பா என்பது சிவப்பு நிறமாக இருக்கும். இந்த சிவப்பு நிறத்தை அது பெற்றிருப்பதற்கு காரணம், அது வந்து லைகோபின் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேதிப்பொருளை கொண்டிருக்கிறது. அந்த லைகோபின் வந்து புற்றுநோய் செல்களை அழிப்பதில் மிகப்பெரிய ஒரு செயலாற்றல் பொருந்தியது. அதன் மூலமாக இதை தொடர்ந்து உணவாக எடுப்பவர்களுக்கு புற்றுநோய் என்பது நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. வந்தவர்களும் இதை மாப்பிள்ளை சம்பாவை வந்து தொடர்ந்து தினமும் 3 வேளை கூட உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய ஒரு அவர்கள் அதிலிருந்து ஒரு அ விடு விடுவிப்பை பெற முடியும். அதான் நலனை பெற முடியும். நல்ல ஒரு மருத்துவத்தை அளிக்கக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா என்றாலே வந்து அது ஆண்களுக்கான அரிசி என்று சொல்லுவோம். அது காரணம் என்ன என்றால், அதனுடைய இருக்கக்கூடிய ஒரு உயிராற்றல் பொருந்திய அரிசி. அப்படி உண்ணும்போது அவர்களுடைய நரம்பு மண்டலங்கள் ஆ வலுப்பெற்று நரம்பு மட்டுமல்ல, நரம்பு மண்டலங்கள், எலும்பு அனைத்துமே உடல் பாகங்கள், மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய தசைகள் அனைத்துமே வலுப்பெற்று ஒரு கட்டுமஸ்தான உடலை பெறக்கூடிய தன்மையை இந்த அரிசி வந்து குடுக்கும். 1 நாள், 2 நாள்லாம் சாப்பிடுறதுனால அன்று சாப்பிட்டதற்கான பலன் இருக்கும். ஒரு நீண்ட ஒரு உணவாக இதை எடுத்துக்கொள்ளும்போது, அனைவருமே இந்த ஆற்றலை வந்து பெற முடியும். நம்பிக்கையோடு தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் இன்னைக்கு வந்து அ ஒரு அரிசியை மட்டும் எடுத்துக்கொள்வதால் எல்லா பலனும் ஏற்பட்டு விடுமா? என்றால் ஏற்பட்டு விடாது. ஏன்னா நம்ம சுற்றுச்சூழல் வந்து மிகவும் சீர்கேடு அடைந்திருக்கிறது. நம்ம குடிக்கக்கூடிய நீரா இருக்கட்டும், சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கட்டும், உண்ணக்கூடிய மற்ற உணவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இது அனைத்துமே
ஒரு மாற்று திசையில இருக்கிறது. அதை அனைத்தையுமே நம்ம வந்து ஒரு சரிப்படுத்தி, நமக்கான உணவை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அமைத்துக் கொள்ளும்போது, இந்த பாரம்பரிய அரிசிகள் எடுக்கக்கூடிய அந்த முழு பலனையும் வந்து நம்ம பெற முடியும். அப்படியான இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை பெறும்போது, ஆண்களுக்கான அந்த உயிரணுக்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும். அதன் மூலமாக ஆண்களுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கான ஒரு தகுதி உடையவர்களாக ஆண்கள் வந்து இருக்க முடியும் என்பது ஒரு பரவலான செய்தி. அது வந்து ம் உண்மையான செய்தி. நிரூபிக்கப்பட்ட செய்தியாகவும் நமக்கு இருக்கு. ஏன்னா நவீன ஆய்வுகளும் இதை உறுதிப்படுத்துது. அப்படிப்பட்ட ஒரு அரிசி தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அதனால மாப்பிள்ளை சம்பா அரிசிய வந்து அனைத்து ஆண் குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே நம்ம கொடுக்கலாம். அதேபோல நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்று பொதுவாக இந்த நீரிழிவு நோய் என்பது ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. நீரிழிவு என்று வரும்போது, நெறைய பேருக்கு எந்த அரிசிய எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன்னா பல அரிசிய வந்து சொல்றாங்க. எந்த அரிசிய எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப மாத்தி மாத்திலாம் எடுக்குறாங்க. நம்ம பொதுவா எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில நம்முடைய உணவு வந்து பெரும்பாலும் நம்ம இன்று இட்லி, தோசை இப்படிதான் நான் வந்து எடுத்துக்கிறோம். அப்படி இந்த இட்லி, தோசை என்று எடுத்துக்கொள்ளும்போது, ஒரு 2 அல்லது 5 வகையான அரிசிய கூட நம்ம கலந்து அந்த இட்லிய வந்து நம்ம தயார் செய்ய முடியும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கலாம் வந்து காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனிய வந்து அதுல சேர்க்க விரும்பினால் சற்று குறைவான அளவில வந்து சேர்த்துக் கொள்ளலாம். மத்த அரிசியெல்லாம் 1 பங்கு சேர்க்கிறோம்னா, இந்த அரிசிய வந்து 1/2 பங்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா, இதுலயும் வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால இட்லி வந்து ரொம்ப பிசுபிசுப்பா இருக்கும். அதனால வந்து கருப்பு கவுனிய குறைவான அளவுக்கும், அந்த கருப்பு கவுனிய வந்து பெரும்பகுதி கஞ்சாக எடுத்துக்கொள்வது தான் மிக சிறந்த ஒரு முறையாக இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம இதுல சேர்க்கணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, சிறிய அளவுல சேர்த்துக்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, கருங்குருவை இது போன்ற அரிசிகள், அதே போன்ற வெள்ளை நிற அரிசிகளிலும் ஒரு சில அரைத்தீட்டல் அரிசிகளான ம் கருடன் சம்பா, மிளகு சம்பா, மணிச்சம்பா, செம்புளி சம்பா, பிசினி எந்த அரிசிகள் எல்லாம் வெள்ளை அரிசிகளாக நமக்கு கிடைக்கிறதோ ஏன்னா இப்போதைக்கு இவைகள் தான் நமக்கு சந்தையில கிடைக்குது. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இது போன்ற அரிசிகளையும் நம்ம கலந்து ஒரு 10 அரிசிகள கூட நம்ம கலந்துக்கலாம். இல்ல ஒரு 5 அரிசிய கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்துட்டு, நம்ம இட்லிக்கு, தோசைக்கு நம்ம தயார் செய்து, இட்லியாக செய்யும்போதும் சிறப்பாக இருக்கும். தோசை வந்து மிகவும் அருமையாக ரொம்ப மொறுமொறுன்னு கூட தோசைலாம் வரும். நம்ம அப்படி சாப்பிடணுன்ற அவசியம் இல்ல. நம்ம விருப்பத்தினுடைய காரணத்தால, அது மொறுமொறுப்பாகவும், நல்ல சுவையாகவும் இருக்கும். சத்தானதாக இருக்கும். இதுதான் வந்து காலை உணவு. அப்படி இட்லி, தோசை சாப்பிட விரும்பாதவர்கள், வேறு என்ன முறையில எடுத்துக்கொள்ள முடியுமோ, இன்று வந்து பாரம்பரிய நெல்லுல வந்து நெறைய அவுல் வகைகள் வந்து இருக்கு. குறிப்பா மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், கருப்பு கவுனி, பூங்கார் போன்ற பல அரிசிகள்ல கருங்குருவை போன்ற அரிசிகள்ல அவுல் வகைகள் வந்து கிடைக்குது. அவைகள வாங்கி காலையில நம்ம வந்து அத உப்புமா போன்ற உணவுகள் ஊற வைத்து மட்டும் சாப்பிடலாம். இல்ல அப்படியே வந்து பொட்டுக்கடலை, சர்க்கரை, தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம். இது போன்று அத பல வடிவத்திலான உணவாக நம்ம காலையில எடுத்துக்கலாம். மதிய நேரம் தான் நம்ம சாப்பாடு சோறுல வந்து நம்ம தூய மல்லி, இந்த நீரிழிவு நோய் இருப்பவர்கள் வந்து தூய மல்லி, வெள்ளை நிற அரிசி வேண்டும் என்றால் தூய மல்லி அல்லது சிவப்பரிசிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை இதெல்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது. கருடன் சம்பா வந்து இருக்கிறதுலே மிக லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது. பெண்களுக்கு சுகர் இருக்குன்னா, பூங்கார தாராளமா எடுக்கலாம். ஏன்னா பூங்கார்ல வந்து ஆய்வுகள் வந்து ரொம்ப மிக குறைவான அ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குன்னும், அதேபோன்று அதுல வந்துட்டு நார் சத்துக்கள் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லியும் இன்று ஆய்வுகள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதனால பெண்கள் வந்து நீரிழிவு என்று இருக்கு அப்படின்னா, தனிப்பட்ட முறையிலேயே இந்த பூங்கார் அரிசி எடுத்துக்கலாம். இப்ப சிவப்பரிசிகள வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது வெந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, பிசையறதுக்கு மெல்றதுக்கு சவுக்கு சவுக்குன்னு ஒரு மாரி இருக்கும். புடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எனக்கு தெரிந்த ஒரு முறைய நான் சொல்றேன். நீங்க ஒரு 4, 5 மணி நேரம் நன்றாக ஊற வைத்து, ஒரு 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் அது வேக ஆகும் நேரத்தை நம்ம குறைக்க முடியாது. அந்த அளவுக்கு நேரம் எடுக்கும். அப்படி வடித்த சாதத்தை
ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் வடித்த சாதத்தை பெரும்பாலும் நிறைக்கட்டி குக்கர்ல இல்லாம சாதாரணமாவே நிறைக்கட்டி கூட நம்ம வடித்துக் கொள்ளலாம். அப்படி செஞ்சுக்கலாம். வடிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா வள்ளலார் வந்து அரிசியிலையும் விஷபாகம் என்று ஒரு பகுதி ப இருக்குன்னு சொல்றாரு. அரிசியிலையும் அவரு காற்றுல விஷபாகம் இருக்கு, நீர்ல விஷபாகம் இருக்கு, நம்ம உண்ணக்கூடிய உணவு அனைத்திலயுமே விஷபாகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அரிசியிலையும் விஷபாகம் இருக்கு. அத நம்ம சோறாக வடித்து அந்த கஞ்சை வடிக்கும்போது, அந்த கஞ்சோடு அந்த விஷபாகம் வெளியேறி விடுகிறது என்று சொல்றார். அதனால வடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலாக வச்சிருந்தீங்கன்னா, அந்த சூடு ஆறும். அந்த சூடு ஆறும்போதும் அது நன்றாக வேகும். இதமான சூடு. நீங்க கைய வைத்து பிசையும்போது, உங்கள் கை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அந்த சூடு என்பது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது, அந்த உங்களால் கையால் முடிந்தால் கையால் பிசையலாம். சாதத்த சூடா எடுத்து போட்டு, கையால முடிஞ்சால் நன்றாக நொறுங்க பிசையணும். பிசைவதே இல்லை. நம்ம யாருமே வந்து இன்னைக்கு வந்து நுனி விரல்களால மட்டும் தான் நம்ம சாம்பார போட்டு லேசா அத கலக்கி நம்ம சாப்பிடுறோம். அப்படி இல்லாம, நன்றாக மசித்து குழந்தைகளுக்கு எப்படி சாதத்த மசிக்கிறோமோ, அதே போன்று நமக்கும் இந்த அது தீட்டாத அரிசியை நம்ம சோறு வடிக்கும்போது, அத மசித்துக் கொள்ள வேண்டும். அல்லது சாரணி, கரண்டி போன்றவற்றை வைத்து சூடாக போட்டு நன்றாக தட்டுல தனியா போட்டு, சும்மா 1 கரண்டி போட்டீங்கன்னா போதும். இந்த மசிக்கும்போது ஆனா சாம்பாரோ, நீங்க ரசமோ, மோரோ எத ஊத்துனீங்கனாலும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். இப்ப சாம்பார் சாதம் தயார் செய்ற மாரி அதுக்கு நெறைய சாம்பாரோ, ரசமோ, மோரோ தேவைப்படும். அதனால 1 கரண்டி சாதம் போதும். நீங்க சாம்பாரோட அளவு அதிகரித்தாலும், சோறுடைய அளவு வந்து குறையும். அப்படி நீங்க நன்றாக தட்டுல வந்து போட்டு ஃபர்ஸ்ட்டு மசிச்சுக்கணும். முதல்ல மசிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாம்பாரோ, ரசமோ, மோரோ நீங்க ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். ஆ சாப்பிடுவதற்கும் நன்றாக இருக்கும். நமக்கு அந்த மாரி பெசஞ்சு சாப்பிடும்போது, உடலும் வந்து எளிதாக சீரணம் செய்து கொள்ளும். இதுதான் வந்து நம்ம முன்பெல்லாம் வந்து தட்டுல போட்டு நல்லா பெசைய சொல்லுவாங்க. பெசஞ்ச பிறகு தான் அத வந்து சாப்பிட சொல்லுவாங்க. இப்ப யாருமே நம்ம பெசையறதில்ல. ரொம்ப சீக்கிரமா அத லை லேசா கைய வச்சு, அ நம்ம வந்து பெ பெச பெனையிறன்ற பேர்ல நம்ம எடுத்து சாப்பிட்டுர்றோம். ஆனா நன்றாக பெனைந்து சாப்பிட வேண்டும். அதேபோல வாயில் வந்த பிறகும், இது வந்து கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு என்று இருந்தாலும், அதை வந்து நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா போன்றவர்கள் சொல்வது போல, அதை மென்று சாப்பிடுவதற்கு இது ஒரு வாய்ப்பை இயற்கையாவே அது நமக்கு ஏற்படுத்துது. அதனால அத வாயில் வைத்து நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு ஏற்படுது. அப்படி நன்றாக சுவைத்து நம்ம சாப்பிட முடியும். அது வந்து நம்மளுடைய நாக்கே வந்து அந்த சுவை எடுத்து அது நம்ம உடல் முழுவதும் அந்த ஆற்றலை அனுப்பக்கூடிய தன்மை வந்து நாக்குக்கே உண்டு. வயிறுக்கு தான் இல்ல, நம்ம நாக்கள் வயித்துல இருந்தே அந்த வேலைய வந்து நம்ம செரிமான மண்டலங்கள் வந்து துவங்கி விடுகிறது. அதனால நன்றாக மசித்து, மென்று சாப்பிடும் பழக்கத்தையும் நம்ம இதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி இந்த சிவப்பரிசி விரும்பாதவர்கள், வெள்ளை நிற அரிசியை அரைத்தீட்டல். அரைத்தீட்டல் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான். அந்த அளவுக்கு நமக்கு நார்ச்சத்தும், அதுல இருக்கக்கூடிய அந்த நிறமிகளும், அதாவது இந்த லைக்கோபின் மாப்பிள்ளை சம்பா எடுத்தோம்னா லைக்கோபின், கருப்பு கோணி எடுத்தோம்னா ஆந்தோசைன் என்று சொல்றோம் இல்லைங்களா? இந்த விஷயங்கள்லாம் அதுல ஒட்டி இருக்கிற அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுமானது. அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம காலையில, இரவுல தான் தீட்டாத அரிசிகளை எப்படி எடுக்கலாம் என்று நம்ம சொல்லியிருக்கோம். இரவுல வந்து கஞ்சி பெரும்பாலும் கஞ்சாக எடுப்பது நல்லதாக, சிறப்பானதாக இருக்கும். அப்படி விரும்பாதவர்கள் ஒவ்வொரு நாளாவது கஞ்சியை குடித்துவிட்டு, வாய்ப்பு இருக்கும் நாட்களில வந்து இட்லி, தோசை போன்றவற்றை எடுத்துக்கொள்வது சிறந்ததாக இருக்கும். அதான் காலையில வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, காட்டு யானம், அதே கருடன் சம்பா, மணி சம்பா, செம்புளி சம்பா போன்றவற்றை கலந்து இட்லியாக செய்து கொள்ளலாம். அல்லது தனிப்பட்ட ஒரு அரிசியிலயும் நம்ம இட்லி செய்து கொள்ளலாம். இட்லியோ, தோசையோ எந்தவித உணவு பதார்த்தமும் செய்து கொள்ளலாம். மதியம் வந்து தூய மல்லி, நீரிழிவு நோய் இருந்தால் தூய மல்லி அல்லது மணிச்சம்பா, கருடன் சம்பா போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். தீட்டாத அரிசியாக இருந்தால் காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவி போன்ற அரிசிகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் பூங்காரை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கோம். இதுதான் நீரிழிவு நோய்க்கான ஒரு நல்ல அரிசி உணவுகள். அதேபோன்று இரவுல வந்து கருப்பு கவுனின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை விரும்பாதவர்கள் காட்டு யானத்தையோ, மாப்பிள்ளை சம்பாயோ கருப்பு கவுனிக்கு எந்த அளவுக்கு மருத்துவ தன்மை, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கோ, அதே அளவுக்கு இந்த கருங்குருவை, காட்டு யானம் அம் போன்ற அரிசிகளுக்கும், மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகளுக்கும் வந்து இருக்கு. அதனால இந்த அரிசிகள் வந்து நம்ம கிடைக்கலாம்.
எடுத்துக்கலாம். அதோடு இல்லாம இந்த கைவரச் சம்பா, சிவப்பு கவுனி, ரத்தசாலி இப்படி நெறைய அரிசிகள் வந்து இருக்கு. யானை கொம்பன் இப்படி பல அரிசிகள் வந்து இருக்குது. பிசினி போன்ற அரிசிகள் இருக்கு. இன்னும் நம்ம விதைகளாவே இருக்கக்கூடிய பல்வேறு நூற்றுக்கணக்கான அரிசிகள் இருக்கு. அது பயன்பாட்டில் இல்லாத அரிசியை நாம இப்ப சொல்வது வந்து பெரும் உபயோகமாக இருக்காது என்பதனால் தான் நம்ம அ சொல்றோம். அ நண்பர் ஒருத்தவங்க வந்து தோல் நோய் குறித்து கேட்கிறாங்க. அ இந்த தோல் நோய்க்கு சிறப்பான அரிசி என்றால், நம்ம ஏற்கனவே சொன்ன அரிசிகளிலேயே இருக்கு. இந்த பூங்கார், அது வந்து தோல் நோயை சரிப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. அதேபோன்று தூயமல்லி. தூயமல்லி மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அரிசி. அதேபோல கருங்குருவை. கருங்குருவையும் வந்து தோல் நோய்களை அகற்றக்கூடிய ஒரு அரிசி. ஆக இந்த அதேபோல கருப்பு கவுனி. இந்த 4 அரிசியும் வந்து நீங்க உங்கள் விருப்பம் போல பெரும்பகுதி கஞ்சாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கஞ்சாக குடிக்கும்போது பொறுமையாக அருந்த வேண்டும். வேகமாக கஞ்சி தானே குடிக்கிறோம் என்று மடக்கு மடக்குன்னு குடிச்சிடாம, 1 டம்ளர் கஞ்சி தான் நம்ம குடிச்சோம்னாலும், அத வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் கூட ஒவ்வொரு வாயாக குடு குடி வாயில் வைத்து அதை மென்று மென்று சுவைத்து அதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது, அதனுடைய பலனும் கிடைக்கும். அதை அந்த 1 டம்ளர் கஞ்ச குடிக்கிறம்போதே அது செரிமானமும் ஆயிடும். அப்ப அதனுடைய பலன் வந்து நமக்கு உடலுக்கு வந்து முழுமையாக கிடைத்துவிடும். ஆக இது போன்று உணவுகளை வந்து நம்ம வந்து அமைத்துக் கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அ அடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வுல நம்ம இன்னும் விடுபட்ட அரிசிகளையும், இன்றும் சொல்லாமல் விடப்பட்ட செய்திகளையும் ஓரளவுக்கு எனக்கு நிறைவாக சொல்லியிருப்பது போன்று தோன்றுகிறது. இருப்பினும் மேலும் நம்ம விடுபட்ட தகவல்களையும், இதனுடைய மருத்துவ குணங்களையும் நம்ம அடுத்த ஒரு பகுதியில நம்ம முழுமையாக பார்க்கலாம் என்று சொல்லி, இந்த உரையை என்னுடைய இந்த நிகழ்வை சிறு அளவில இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் மற்றும் இதில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அ பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஏன் பாஸ்கர் ஐயா? ஹலோ ஐயா ஐயா? வணக்கம் ஆமா ஐயா, சொல்லுங்க. நெட்வொர்க் இஷ்யூ போயிட்டுங்க ஐயா. ஆயிடுச்சு. அப்படியா அப்படியா, சரிங்க ஆமா ஆமா, சரிங்க. டக்குன்னு இல்ல, கட் ஆயிடுச்சு. அப்படியா, சரி சரி. சரி சரி சரி. முடிஞ்சிச்சுல. சரி, முடிஞ்சுட்டுங்க ஐயா. ஓகே 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 ஓகே, நன்றி. நன்றிங்க ஐயா. நெட்வொர்க் ஓகே ஓகே. சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கை அரிசி ரகங்களை பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. ஆரம்பத்திலேருந்து நமக்கு வந்து இந்த பால்குட வாழை, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற அற்புதமான நிகழ்வை இன்னைக்கு சிறப்பித்து கொடுத்தாங்க. இன்றைய நிகழ்வுல எல்லாமே நமக்கு வந்து இது வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம். அரிசி ரகங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து உணவு உட்கொள்ளணும், எந்த அளவுக்கு உடல்ல ஆரோக்கியத்தை குடுக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்து இன்னைக்கு சிறப்பித்து குடுத்தாங்க. உண்மையிலுமே வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஏன்னா, இன்னைக்கு அரிசி ரகங்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்குதோ இல்லையோ, எத எத பயன்படுத்தணும் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்விக்குறி நெறைய இருந்துச்சு. அதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தோட இன்னைக்கு நிகழ்வுல வந்து நம்ம சிறப்பித்து குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம், சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அனைவரும் ஒரு பயனுள்ள நிகழ்வா இருந்துச்சு. அனைவரும் பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாமே நம்ம வந்து அ செஷன் முடியக்குள்ள அனைவருக்கும் அது வந்து நம்ம அதற்குண்டான விடைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமான வகுப்புகளை எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சிறந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களுக்கும், மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பான ஒரு விளக்கம் அளித்து இயற்கை வழி வேளாண்மை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளித்துக் கொடுத்த பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.